எப்பவும் போல் வந்து பாயசம் பண்ணாமல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு பாயசம் வந்து தேங்காய் பால்லாம் ஊற்றி செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. கூடிய சீக்கிரம் நான் ரெசிபி ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அவங்களோட சார்பாக அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்திருந்தோம். இந்த பலாப்பழம் சடனாக இருந்துச்சு. வாங்கிட்டு வந்து ஹஸ்பண்ட் பிரிச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம ஊர் காசுக்கு ரூ. 500 வந்துச்சு. நான் கூட வந்து இது நிறைய வச்சு இவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் எடுத்து பிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சொலை எடுத்து வாயில் போட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டு. நாங்கள் அப்படியே பாதி சாப்பிட்டுட்டு பாதி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம். ஏன்னா பாப்பாவும் தம்பியும் வந்து வேண்டவே வேண்டாம் வேண்டவே வேண்டான்ட்டு டேஸ்ட் மட்டும்தான் ஒவ்வொன்றும் சாப்பிட்டாங்க. நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் சாப்பிட்டோம். பலாக்கொட்டை அப்படியே எடுத்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். என்ன ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.